ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? உங்கள் எல்லாருமே நம்மளோட அம்மாவின் சீக்ரெட் சேனலுக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என் பக்கத்தில் இருக்கிற இவரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னையும் அதிகமாக நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க. இவரை பார்த்துருக்க வாய்ப்பு கம்மி. இவர் என்னுடைய பையன் தன்வந்த். முன்னாடி யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா இப்போது வந்து கொஞ்சம் நிறையவே சேஞ்சஸ் இருக்கும், நிறையவே வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் எதுக்காக வீடியோக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஸ்பெஷல் செலிப்ரேஷனாக பெருசாலாம் இல்லை, ஒரு சின்ன லெவலில். இன்றைக்கி மே 1 நம்ம சேனலோடைய பிறந்த நாள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 வருடங்கள் ஆயிடுச்சு. என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த என்னுடைய 2000 சப்ஸ்கிரைபருக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ போட்டாலும் சரி போடலைனாலும் சரி என்னுடைய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து என்னுடைய நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றிகள். நான் வீடியோ ஏன் போடலைங்கிறத சொல்ல வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எனக்கு இருக்குது. நான் எதுக்காக வீடியோ நான் போட முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தாத்தா, அதாவது என் ஹஸ்பண்டோட அப்பா இறந்த காரணத்தால் நம்மளுடைய சேனலில் வந்து எந்த வீடியோக்களும் வந்து போட முடியாமல் போயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் கிடையாது. நாங்கள் அவங்க இறந்ததுனால அவங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அந்த ரீசனால் நான் வந்து வீடியோ எதுவும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போது அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இவருடைய ஸ்கூல் காரணங்களாக கொஞ்சம் தனியாக வந்திருக்கோம். இப்போது நாங்கள் வீடியோ கொடுக்கலாம், ஆனால் அதையும் பொறுக்க முடியாமல் ஃபைனலில் வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு. L4 L5லேயும் வந்து பயங்கரமான பெயின் வந்து இருக்குது. நார்மலாக வந்து என் பையன் பிறந்ததுலேருந்து இந்த பெயின் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் நான் நார்மல் பெயின் அப்படின்னு தான் நான் அலட்சியமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமான பெயின் வந்ததில் நான் டாக்டர் செக் பண்ணதுக்கு MRI ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. அவங்களுக்கு ரிப்போர்ட் நான் காமிக்கிறேன். இந்த MRI ஸ்கேன்ஸ்லாம் வந்து செக் பண்ணதில் எனக்கு வந்து 4 பிளேசஸில் வந்து எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்குது. அப்படி வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஃபிசியோ கண்டினியூவாக எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் கண்டினியூவாக பண்ணணும், இந்த மாதிரி நிறைய சொல்லும்போது என்னால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இதுதான் முக்கியமான ரீசன். என்னுடைய ஸ்பெயினில் 4 பிளேஸ்லங்கிறப்ப L4 L5 வந்து ரொம்ப பெயின் எனக்கு ஹெவியாக இருந்ததுனால என்னால் வீடியோஸ் கண்டினியூவாக எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கண்டினியூவாக வந்து ஃபிசியோ பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் வந்து எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறப்ப எனக்கு ஓரளவுக்கு வந்து என்னோடய பெயின்லேருந்து நான் வந்து மீண்டு வந்துட்டுருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய 2026 நம்மளுடைய சேனல் மறுபடியும் பழையபடி எல்லா வீடியோக்களும் கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய சப்போர்ட்டை இது வரைக்கும் கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பீங்க. அங்கே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ கொடுக்கறதுக்கான நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கான எனர்ஜி எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து கொடுக்கணும். அதனால் இவ்வளோ பிரச்சனையிலேருந்து நான் வந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய பையனுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்து எல்லா வகையான வீடியோஸும் நம்ம சேனலில் வரும். ஸோ வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. உங்களுக்கு என்ன வகையான வீடியோ வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் கொடுக்குறேன். நம்ம ஒரு சின்ன செலிப்ரேஷன் வந்து பண்ணலாம். கேக் வந்து கட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். கேக் வந்து நான் ஷாப்லலாம் வாங்கலை. நான் இப்போ கேக் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நானே வந்து நம்ம சேனலுக்காக ஒரு கேக் வந்து இப்போ ரெடி பண்ணேன். அந்த கேக் வீடியோவும் நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம வந்து கேக் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ட்ரஃபிள் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனல் 6th இயர் ஆனிவர்சரிக்காக வந்து இந்த ட்ரஃபிள் கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரஃபிள் கேக் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய கேக் வந்து என்னுடைய பையன் தான் வந்து இப்போ கட் பண்ண போகிறாங்க.
விட்டுப்பா. சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க. மெலோடி கேக் பிஸ்னஸில் வந்து ப்ரௌனியும் டீ கேக்கும் தான் இப்போ நம்ம ரெகுலராக சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரௌனி அண்ட் டீ கேக்ஸ் வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். Bye friends.